compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணா ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுண்ணே? நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஹலோ அண்ணா கை கொடுங்க. ஹலோ ஓகே டக்குனு நீங்க தான் கேட்கணும் எல்லாத்தையும். எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த சந்தோஷம் அதெல்லாம் சொல்றதை விட ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு. ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ நல்ல படம் கொடுத்துருக்கோம். ஏன்னா படம் முடிஞ்சு வரும்போது எல்லாரும் சந்தோஷமா வராங்க. அதே டைம்ல கண்ணில் ஒரு சின்ன கொஞ்சம் தண்ணி இருக்கு, கலங்கி இருக்கு. ஸோ ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ்ன்னு நான் நம்புறேன். பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா ஏஜ் குரூப்புக்குமான படம். எஸ்பி ப்ரொடக்ஷன்ல செலக்டிவா அந்த படங்கள் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு பொறுப்புகள் மாதிரி? ஏன்னா இல்ல ரொம்ப நமக்கு இந்த மாதிரி மனசுக்கு ரொம்ப நெருக்கமான இந்த முயற்சியை செய்யலாமா வேணாமா நிறைய பேர் தயங்குற மாதிரியான படங்கள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என் படங்கள் வந்து ஃபுல் ஆன் கமர்ஷியல் ஜோன்ல தான் இருக்கு. அதுக்குள்ள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து அது மேலே இருக்காங்க. ஸோ அது வந்து வணிக ரீதியாக மட்டுமே தான் அதை அப்ரோச் பண்ண முடியும். அதனால தான் என்னுடைய ப்ரொடக்ஷனில் நானே பண்ணும் பொழுது ஒரு பரிச்சார்த்த முயற்சிகள் எல்லாம் தைரியமாக பண்ணுறது. அதுக்கு இந்த மாதிரி வரவேற்பு கிடைக்கும் போது அது இன்னும் பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இன்னும் நிச்சயமாக நல்ல படங்கள் பண்ணணும். என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ் அது எல்லாருக்கும் லாபம் தர படமாக அமைஞ்சதுன்னா இன்னும் சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. இல்லை அது பற்றி ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ எல்லாமே யோசிங்க. அதான் நீங்க என்ன யோசிக்கிற எல்லாத்தையுமே நீங்க யோசிங்க. பதில் சிவகுமார் முருகேசன் அக்டோபர்ல சொல்லுவார். சூப்பரா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சூப்பரா இருந்தது சார். இன்னைக்கு உங்களை மிஞ்சிட்டாங்களா சார் ஆக்டிங்ல? இன்னைக்கே அவங்க நல்ல ஆக்டர் தானே. மிஞ்சிருது கெஞ்சது ஒண்ணு இல்ல. இது வெரி குட். எப்படி ரெண்டாவது தடவை படம் பாக்குறேன். ரெண்டாவது தடவை பார்க்கும்போது அதே இமோஷனோட தான் படம் பார்த்திருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நல்ல ஒரு மெசேஜ் சொன்ன படம் சொல்லலாம். விமனுக்கு முக்கியமா விமன் எம்பவர்மெண்ட் பத்தி அழகா சொல்லியிருக்காங்க. நரேட்டிவ் வந்து ஒரு லைட்டர் வெயிட்ல கொண்டு போயிட்டு சீரியஸ் மோட்ல கொண்டு போய் இந்த கதை வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் எப்படி இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும், வந்து எதுக்கு கட்டுப்பாட்டோட சுதந்திரமா எப்படி இருக்க முடியும்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்கும் அறிவு என்ன, இப்படிதான் அறிவு இருக்கணும், சின்ன சேமிப்புல இருந்து எப்படி இருக்கணும்னு வழிகாட்டுற ஒரு படம். அது ரொம்ப ரொம்ப யார் இடமோ ரீப்ளேஸ் பண்ண நம்ம இடம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டாலே போதும். பெரிய மரியாதை. அவங்க பெரிய நடிகை. நாளைக்கு உங்க படமும் ரிலீஸ் ஆகுது. எப்படி பாக்குறீங்க இந்த காம்படிஷன்? அது ஒரு வித்தியாசமான படம். என்ன சரித்திரத்தில் இருக்குல்ல, புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒரு படம். ஒரே நாள்ல வந்து இன்னைக்கு கேப்டன் அரண்மனைக்காக ரிலீஸ் ஆச்சு. 2மே வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அப்படி ஒரு வித்தியாசமான படம். இப்ப எல்லா பிரஸும் பார்த்தாங்க. ஒரு கமெண்ட் இஸ் குட். பட் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. ஆக்டிங் எப்படி இருந்தது? ஃபேமிலி ஆடியன்ஸோட எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். Everybody should watch it. It's a great film. Congratulations to the whole team and to our SKZ. Radhika ma'am acting எப்படி இருந்தது? Acting, oh my god, Radhika ma'am, super. She nailed it. It was a delight watching her. Yeah. Okay. Comedy எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. Super. Yeah, it was relatable, it was emotional, it was a mix of all a great film. 5 out of 7. 5 out of I'll rate it 10. Okay. Thank you. எப்படி இருந்தது காய்கறி? சூப்பரா இருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் பட் அதெல்லாம் டீம் ப்ரெசன்ஸ், கான்ஃபிடன்ஸ், எனர்ஜி எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு இந்த படத்தின் மூலம்? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இது ஒரு சோஷியல் கமெண்ட்ரியா எடுத்தது ரொம்ப கஷ்டம். அது வந்து இது கொஞ்சம் ஹியூமரோட நிறைய கேரக்டர்ஸோட எல்லாரும் வந்து தே ஸ்டாண்ட் அவுட். அது வந்து பண்ணது ரொம்ப கஷ்டம். அந்த லாஸ்ட்ல அது வந்து ரொம்ப ஈஸியா இல்லாம எப்படி நேச்சுரலா பண்ணாங்க. ஸோ தட் ரியலி ஸ்டக். ஹியூமர் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு? டெஃபினெட்லி எல்லாமே. அது யார் தி பெஸ்ட் அப்படினா? பெஸ்ட்னா இப்படி பார்த்தது எல்லாரும் எனக்கு வந்து பாலனோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பெரிய கேரக்டர்னு அவங்க எஸ் சூப்பரா பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அந்த சின்ன பையன் கூட ஒரு நல்ல அப்பப்போ கவுண்டர் எல்லாம் கொடுத்து ரொம்ப முக்கியமானது மியூசிக் பெஸ்ட்டு. நிறைய நேரட்டிவ்வே நிறைய
கமல் சாரோட சாங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. எப்படி போய் பேசிட்டு சிச்சுவேஷன் கரெக்டான ஏற்ற மாதிரி ஃபுல் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் ரிலேட்டபிள் அது படத்துக்கு படத்தை வந்து எடுக்காம நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். ஆண்டி என்ன 3 நாளா வந்து கண்டிப்பா பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப புரியல. காமெடி பிளஸ் ஹியூமரோட சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த காமெடி எமோஷனல் இருந்துச்சு. ஆனா லாஸ்ட்ல ஒரு பொண்ணா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வெளியே வருது. அதனால எல்லா பெண்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். எப்படி இருக்கு டைட்டில்? சூப்பருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் படம் பார்த்தேங்க. எல்லாரும் கேரக்டர் வாழ்ந்துட்டாங்க. லேடிஸ்க்கு ஒரு சூப்பர் விஷயம் சொன்னாங்க. அதுதாங்க டாப்பர். எல்லா லேடிஸ் கை ஓப்பனிங் மாதிரி. அண்ட் ஆக்சுவலி ரொம்ப நாள் எங்கள் அக்காவை பார்க்கும்போது எனக்கு அங்கேயே வந்துச்சு. ப்ளஸ் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படியே இருந்தால் மூச்சு வச்சு ரிமெம்பரன்ஸ் அமேசிங். ரொம்ப நாள் கழிச்சு ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. செலிப்ரேஷன் பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு கனெக்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்லி டூ குட்ங்க. ரொம்ப எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி லெஜெண்ட் நாங்கள்லாம் பார்த்து கற்றுக்கணும். அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வாழ்கிறாங்க கதையில். அதான் பெரிய விஷயம். நிஜமாவே ஜஸ்ட் சி நைஸ் ஆல் தி வே டு தி ஹோல் ஸ்டேட். கண்டிப்பாக ஹிட் தான், அது டவுட்டே இல்லை. சூப்பர் படம். இன்கேஸ் அப்பா இருந்தாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா அதுக்குமே சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப லெஜெண்ட்ஸுங்க. கடவுள் கொடுத்த வரங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட தான் நாங்கள் படித்து கற்றுக்கணும். என்ன நடிப்புன்றது இதெல்லாம் பண்ணுறது. நாங்கள் உங்களுக்கு வந்து நிறைய லேட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது வெரி ஹாப்பி. ரைட்ஸோட செலெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த படங்களாக நீங்கள் தொடர்ந்து செலக்ட் பண்ணி படங்கள் நடக்குது. அதான் நீங்கள் பண்ணக்கூடிய மனசில் ஆகாத பண்ணிக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக கண்டிப்பாக இன்னைக்கு ராதிகா மேமோட மகளா பண்ணும்போது அது எப்படி இருக்கு? என்ன மாதிரி விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிருக்கீங்க? எப்படி கனெக்ட் பண்ணிருக்கீங்க? இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கு? யாரெல்லாம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. யாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான கதாபாத்திரங்களும் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். கிருஷ்ணா என்ன கான்செப்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஹியூமர்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கீங்களா? ஓகே, ஓவராலா ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். கிருஷ்ணா போய் கால் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். யாருக்கு அவர் சொல்லி டக்குன்னு ரெடி பண்ணிடுறேன். நீ எடுத்துட்டே பண்ணு. படம் எப்படி இருந்தது? ஓகே. ராதிகா மேமோட ஆக்டிங் எப்படி இருந்தது மேம்? நல்லா இருந்தது. தேங்க்யூ.
எப்படி இருந்தது தாய் கிழவி? தாய் கிழவி சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மூவி. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு. என்ன கான்செப்ட் மேம், என்ன சொல்ல வந்திருக்காங்க இந்த படத்துல? என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான மூவி. பட் நிறைய பெண்களுக்கான சில மெசேஜும் அதில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா ஓகே. காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்ததுங்களா? சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கண்டினியூவாக சிரிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறையவே இருந்தது. 3 பேர் மகன்லாம் நடிச்சிருக்காங்க இல்லையா, சொல்லவே தேவையில்லை. எல்லா படத்தையும் கண்டினியூவாக பார்த்துருக்கோம். இந்த படத்தை 3 பேர் ஓகே. உங்களுக்கு என்ன ரொம்ப பாசிட்டிவ்னா எது சொல்லுவீங்க இந்த படம்? பாசிட்டிவ்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. பெண்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இண்டிபெண்டாக எப்படி இருக்கலாம் அப்படின்றது ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஓகே. ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. கிழவி எப்படி சார் இருந்தது? படம் வந்து ஓவரால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ராதிகாமோட ஆக்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து காமெடி ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட்டு ஃபீல் குட் மூவி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. உண்மையிலே எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே சின்ன சின்ன அவங்க இந்த ரோல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓவராலாக வந்து படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெஃபரன்ஸில் கமல் சார், ரஜினி சார் அவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் வருது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது கமல் சாரோட ரெஃபரன்ஸு, அந்த சாங்கு, அந்த இன்டர்வல் வந்து ஒரு சாங் இருக்கும். அது வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவல் சாங் வந்து வேறு லெவலில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து உண்மையிலே ஒரு சூப்பராக இன்டர்வல் பேக் பிளான் பண்ணியிருக்காங்க. ராதிகா மேமோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அவங்க மூவிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் ஹோல்ட் பண்ணவங்க ரெண்டாவது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடியெல்லாம் பக்காவாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் மூவியில் காமெடி, எமோஷனல், உமன் இண்டிபெண்டனாக இருக்கும். அதே மாதிரி வந்து சோசியல் மெசேஜ், இண்டிபெண்டன்ட் உமனாக வந்து எப்படி சர்வை பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் திங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஒரு இண்டிபெண்டன்ட் உமனாக இருக்கணும். அவங்க பிடிக்கலன்னா அவங்க விட்டு அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் வெளில வாங்க. எல்லா மெசேஜும் கொண்டு வந்துருக்காங்க. ஓவராலாக எல்லா சென்டரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. காமெடி சோசியல் மெசேஜ் அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு? ஃபீமேல் லீட் ரொம்ப நாள் ஆச்சு படம். இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸோட அவ்வளோ அப்புறம் சார் சாங்ஸ் எல்லாம் பிளே ஆகிருக்கு. எப்படி இருந்தது? ஒரு சின்ன